அருளினால் ஏற்பட்ட காயத்திற்கு அருளே மருந்தாகுது. சரியா சொன்னீங்க. அருளினால் ஏற்பட்ட திணறலுக்கு அருளே மருந்து. இதை கேட்கும்போதே மனம் ஒருவிதமான அமைதிக்கு செல்லுது. குற்ற உணர்ச்சியால் நொறுங்கி, உலகியல் கவர்ச்சிகளால் தன் மனக்கட்டமைப்பை இழந்து, நெசவுத்தறி போல கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நடுவே அலைக்கழிக்கப்பட்ட ஒரு மனிதன் தனக்கு எந்த உத்தரவாதமும் தேவையில்லைன்னு முழுமையாகச் சரணடைகிறான். அவனுக்கு அந்த பேருருள் கிடைக்கும்போது அதை தாங்க முடியாம திணறி மீண்டும் அதே மென்மையான ஆற்றலிடம் தன்னை ஆற்றுப்படுத்த கேட்கிறான். இந்த ஒட்டுமொத்த பயணமும் எந்த காலத்திலோ வாழ்ந்த ஒரு துறவியின் கதையல்ல. இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய மூளைக்குள்ளும் மனதிற்குள்ளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிஜமான போராட்டத்தோட அப்பட்டமான காட்சி. 100% உண்மை. நாம் அனைவரும் நம்முடைய பலவீனங்களை மூடி மறைக்கவே பெருமாற்றலை செலவிடுறோம். ஆனா அந்த பலவீனங்களை நேர்மையாக ஒப்புக்கொண்டு நம்மை நாமே சுயமாக ரட்சித்துக் கொள்ளும் மாயையிலிருந்து வெளியேறுவதுதான் உண்மையான விடுதலையோட முதல் படி என்பதை இந்த வரிகள் ஆணித்தரமா நிறுவுது. இந்த விரிவான அலசலை முடிப்பதற்கு முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க உங்களை நோக்கி கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. நாம எல்லாரும் வாழ்வுல எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்கு. அது முழுமையான அறிவாக இருக்கலாம், பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கலாம், அல்லது குற்ற உணர்ச்சியற்ற ஒரு ஆழ்ந்த மன அமைதியாக இருக்கலாம். நீங்க பல வருடங்களாக போராடி கேட்கும் அந்த இலக்கு இந்த வினாடியே மொத்தமாக உங்கள் கைகளில் திணிக்கப்பட்டால் அது முழுமையா உள்வாங்கிற அளவுக்கு உங்க மனப்பக்குவம் தயாராக இருக்கிறதா? அதாவது அந்த மாபெரும் அருளை தாங்குற பாத்திரம் உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா. நீங்க ஒருவேளை அமுதத்தை வேண்டி தவம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த அமுதத்தை தாங்கி பிடிக்கும் அளவுக்கு உங்கள் பாத்திரத்தை நீங்க உறுதியா உருவாக்கியிருக்கீங்களா? அல்லது இந்த பாடல்ல வர்ற மாதிரி மாபெரும் வெற்றியோ அல்லது மாபெரும் அருளோ கிடைக்கும் போது அதை தாங்க முடியாமல் நீங்களும் விக்கி திணறுவீர்களா? நீங்க தேடும் மாபெரும் பொருளுக்கு முதலில் உங்கள் மனக்கட்டமைப்பை தகுதியாக்குங்கள். கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விரிவான அலசலில் சந்திப்போம். அனனின் சேவடி சேர்ந்து அமைந்த பொழுத்த மனத்து அடியருடன் போயினர் யான் பாவி. புழுக்கண்ணுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானம் இலா மனத்து அடியேன் உடையாய் உன்னடைக்கலமே. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா பூண்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை அருப்பவனே உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நின் கழல் புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் இடர் கடல் வாய்ச்சுடி சென்று மாதர் திரை பொற காமச் சுரவு எரிய அழிகின்றனன் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. சுருள் புரி கூழையர் சூழலில் பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள் புரியா கையிலே கிடந்து எய்த்தனன் மைத்தடம் கண் வெருள் புரிவான் என்ன நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. மாழை மைப்பாவிய கண்ணியருவன் மத்து
உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மாவடு வகிரன்ன கண்ணி பந்தா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்க இடுவாய் நின் குறிப்பு அறியேன். பாயிடையாடி குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் கெடுவேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பிரிவு அறியான் பர்ணின் அருள் கைகளால் இணைக்கி மறைவு அறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதுவோ. நெறி அறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவு அறியேன். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. வழங்குகின்றாய்க்கு உன் அருளால் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் திக்கினே வினையேன் என் விதி இன்மையால். தழங்கு அரும்பேன் என்ன கண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய். அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. வழங்குகின்றாய்க்கு உன் அருளால் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினே வினையேன் என் விதி இன்மையால். தழங்கு அரும்பேன் அன்ன தன்னை பருகத் தந்து உய்யக் கொள்ளாய். அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே.